ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். ஐயா பேய்களை எரித்து மந்திர தந்திரங்களை அழித்து எப்படி இந்த கலிநேசத்தன்மைகளை அழித்து தர்மத்தை வளர்த்தார்கள் என்பதை இன்றைய விருத்தத்தின் மூலம் பார்க்க இருக்கின்றோம். விருத்தம் மந்திரோ கழிவு சூனம் மாரண கருவும் கோளும் உபாந்திர தீது கேடு ஊரிய பொய் பொல்லாங்கு ஏந்திய நினைவு பாசம் இது முதல் வினைகளெல்லாம் சாந்தியில் எரித்து நீத்தி தர்மத்தை வளர்க்கலுற்றான். ஐயா பேய்கள் செய்கின்ற தொல்லைகளை அழித்து மந்திரவாதிகள் அந்த மந்திர தந்திர வைத்திய வாகனங்களால் செய்த தொல்லைகள் அனைத்தையும் அழித்து மாரண கருவும் கோளும், அதாவது இந்த தீமைகள் செய்வதற்கு ஆதாரமாக இருக்கின்ற அத்தனை கருவையும் அழித்து அதோடு கோள் பேசி குடிகெடுக்கக்கூடிய அந்த நீசத்தன்மையை அழித்து மேலும் உபாந்திர தீது கேடு, எப்படி தீமை மக்களுடைய மனதிலே பெருகுகின்றது என்றால் சுயநலம். அந்த சுயநலம் பெருக்கெடுக்குகின்ற போது அந்த சுயநலத்தை தொடர்ந்து ஆணவம் வருகின்றது, கோபம் வருகின்றது, பேராசை வருகின்றது, பொறாமை வருகின்றது. இதனால் ஊறிய பொய் பொல்லாங்கு, அது எப்போது ஒரு மனிதனிடம் சுயநலம் வருகின்றதோ சுயநலம் மேலோங்குகின்ற போது அதனை தொடர்ந்து அத்தனை தீமைகளும் ஒவ்வொன்றாக வருகின்றது. இத்தகைய இப்படி வருகின்ற அத்தனை தீமைகளையும் எம்பெருமான் ஏந்திய நினைவு பாசம், இது எதனால் வருகின்றது? நான் எனது என்ற ஒரு எண்ணம் மேலோங்குகின்ற போது இந்த தீமைகள் வருகின்றது. அப்படி என்றால் இந்த தீமைகளை அழிக்க வேண்டுமென்றால் நான் எனது என்ற அந்த பாச பிணைப்பை அறுக்க வேண்டும். அந்த பாச பிணைப்பு அறுபடுகின்ற போது இந்த தீமைகள் அனைத்தும் அழிந்துவிடும். காரணம், ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது அவனுடைய கர்ம வினையை கழிப்பதற்காக இந்த பூவுலகில் நிகழ்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த உலக இன்பங்களுக்குள் கட்டுப்பட்டு இதுதான் நிரந்தரம் என்று ஒரு மனிதன் அறியாமையால் எண்ணிக்கொண்டு தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக தன் குடும்பம், தன் சொத்து, தன் பிள்ளை, தன் வீடு என்று அந்த ஒரு சுயநல நினைவின் காரணமாக பல தவறுகளை செய்கின்றான். அந்த தவறினை தொடர்ந்து அவனுக்கு கர்மா தொடர்வதோடு மட்டுமல்லாமல் அவன் செய்த பாவத்திற்கான தண்டனையும் அனுபவிக்க வேண்டி வருகின்றது. தன்னுடைய செயலால் அங்கே செய்து முடிக்க முடியாத ஒரு தீமையை செய்வதற்காக இந்த மந்திர தந்திர வைத்திய வாகனங்கள், பொய், புரட்டு, வஞ்சகம், கோள் இப்படிப்பட்ட தீய செயல்களை அங்கே கையில் எடுக்கின்றான். அப்படி எடுக்கின்ற போது அழிவு பாதையை நோக்கி தன்னைத்தானே அழிவை தேடிக்கொள்ளுகின்றான். அப்படி என்றால் இந்த அழிவிலிருந்து விடுபடுவது எப்படி? அப்படி இந்த அழிவிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் தர்மத்தின் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒருவன் தர்மத்தின் பாதையில் வாழ்வை தேடிக்கொண்டானே ஆனால் இந்த தீமைகளிலிருந்து அவன் விடுபட முடியும். இந்த தீமைகள் அவனை அண்டாது. அதனால் அவன் ஒரு பாவ செயல்களை செய்ய வேண்டிய அவசியம் வராது. பாவ செயல்களை செய்யாத போது அவனுடைய கர்மா ஒவ்வொன்றாக குறைக்கப்பட்டு எல்லாம் இனி மேலும் கர்மா சேராமல் அந்த ஆன்ம முக்திக்கான வழி அங்கே தோன்றப்படுகின்றது. இதை தான் ஐயா சாந்தியில் எரித்து நேர்த்தி, அதாவது உபாந்திரக்கேடு ஊறிய பொய் பொல்லாங்கு ஏந்திய நினைவு பாசம் பற்று, ஒரு பற்று இருக்கின்ற போது அங்கே துன்பம். ஐயா சொல்வார்கள், ஆசையது உங்களுக்கு தோஷமாக தான் இருக்குதப்பா. அந்த ஆசையை தொடர்ந்து பற்று வருகின்றது. அந்த பற்றினை தொடர்ந்து ஒவ்வொரு துன்பங்களும் அங்கே எழுந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது முதல் வினைகளெல்லாம் இதை இப்படி தொடர்ந்து வருகின்ற அந்த வினைகள் அத்தனையும் சாந்தியில் எரித்து நீர்த்தி தர்மத்தை வளர்க்க விட்டார். கலி அழிப்பதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஆயுதம், தந்திருக்கின்ற ஆயுதம்
3 அன்பு, பொறுமை, தர்மம். அப்படியென்றால் நீங்கள் இந்த கலிநேசம் கொண்டவர்களிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள், தர்மத்தை செய்யுங்கள், அன்பின் வழியில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தர்மத்தை போதித்து தர்ம நெறி தவறாது வாழ்ந்து இந்த கலியிலிருந்து விடுபடுங்கள் என்று சொல்லி ஐயா நமக்கு அந்த தர்ம சிந்தனையை இந்த ஆகமத்தின் மூலம் போதிக்கின்றார். ஐயா உண்டு.